குட் மார்னிங். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம கூகுள் சர்ச் சார்ட்டில் இருக்கிற மோர் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன, அது என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் கூகுள் சர்ச் சார்ட்டில் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக ஆட் ரொட்டேஷன் அப்படின்ற மோர் செட்டிங்ஸ் அது என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செகண்ட் செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட். ஸோ எந்த ஒரு கேம்பெயின் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அண்டு எண்ட் டேட் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஸ்டார்ட் டேட்டை வந்துட்டு நீங்கள் செட் பண்ணுறதுனால வந்துட்டு நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் உங்களோட கேம்பெயினோட லான்ச்சிங் டேட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு ஸோ அந்த லான்ச்சிங் டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கேம்பெயின் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக வந்துட்டு என்ன ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா ரிலீஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பர்டிகுலர் டேட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அப்போது அந்த டேட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு கேம்பெயினை வந்துட்டு ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயினை இந்த ஸ்டார்ட் டேட் மூலியமாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும். அப்போ அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கான கேம்பெயின்ஸ் வந்துட்டு இன்றைக்கே சப்போஸ் நீங்கள் வந்துட்டு செட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த யூசிங் ஸ்டார்ட் டேட் ஆப்ஷன் மூலிமா வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட் வரும்போது உங்களோட கேம்பெயின் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ in Google Adsல start date and end date settings are crucial tools for managing the timing of your ad campaign. ஸோ இந்த ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் ஆப்ஷன் மூலிமா வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட என்டையர் கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா மேனேஜ் பண்ணிக்க முடியும். அது these settings allow you to precisely control when your ads begin and end. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகணும், எப்போ எண்ட் ஆகணும், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ensuring that your advertising efforts are perfectly aligned with your marketing goals. ஸோ நம்ம மார்க்கெட்டிங் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்போ நம்மளோட கேம்பெயின் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகணும் எண்ட் ஆகணும் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணிக்க முடியும். தென் இந்த எண்ட் டேட் மூலியமாக வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு கேம்பெயின் வந்துட்டு எந்த ரைட் டைமில் வந்துட்டு உங்களோட அந்த கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா எண்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஆஃபர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும். ஆஃபர்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட கேம்பெயின் வந்துட்டு பர்டிகுலர் ஆஃபர் முடியும் போது ஸோ லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா என்டையர் கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா எண்ட் ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த எண்ட் டேட் மூலயமா நீங்கள் உங்களோட கேம்பெயின் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். ஸோ கான்வர்ஸ்லி செட்டிங் ஆன் எண்ட் டேட் ஹெல்ப்ஸ் யூ கன்க்ளூட் யுவர் கேம்பெயின் அட் த ரைட் டைம், preventing ads from running beyond their intended period and managing your budget effectively. ஸோ எண்ட் டேட் மூலயமா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், பர்ஃபெக்டாக எந்த பீரியடுக்குள்ளே உங்களோட கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா ரன் ஆகணும், எந்த டேட்டில் வந்துட்டு எண்ட் ஆகணும் கேம்பெயின் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் உங்களோட பட்ஜெட்டையும் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம்பெயின் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் டேட் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் எண்ட் டேட் வந்துட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக கேம்பெயின்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போது உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சப்போஸ் அது வந்துட்டு என்ன அப்படின்னா அன்வான்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு செலவாகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்குது. அப்போது இந்த ஸ்டார்ட் டேட் மூலியமாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் எந்த டேட்டில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகணும், அதே மாதிரி எண்ட் டேட் மூலியமா அந்த கேம்பெயின் எந்த டேட்டில் வந்துட்டு எண்ட் ஆகணும் அப்படின்ற செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு செட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக நீங்கள் இந்த வீடியோ செஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னாலும் இதே சேம் கேஸ் ஸ்டடி வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கேஸ் ஸ்டடி அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேம்பெயினில் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கேம்பெயின் எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கூகுள் ஆட் மாஸ்டர் இன் கூகுள் ஆடுக்காக நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஒரு கேம்பெயின் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேம்பெயினில் 3 விதமான ஆட் குரூப்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று ஆஃப்லைன் கோர்ஸு, இன்னொன்று ஆன்லைன் கோர்ஸு, மூணாவது வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரல் கூகுள் ஆட் கோர்ஸு. ஸோ இந்த 3 விதமான ஆட் குரூப்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். தென் அந்த இண்டிவிஜுவல் ஆட் குரூப்ஸ்குள்ளே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம 2 ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேம்பெயினோட பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா வென்சன் டிஎம் கோர்ஸ் சர்ச் ஆடு. ஸோ இதோட லேண்டிங் பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா vensanacademy.in.
ஸோ இப்போ ஸ்டார்ட் டேட். ஸோ ஸ்டார்ட் டேட் வந்துட்டு எதுக்காக? the date when your ad campaign will begin running, ads will start showing from this date onward. ஸோ ஸ்டார்ட் டேட் வந்துட்டு என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, ஸோ லைக் வந்துட்டு எந்த டேட்ல இருந்து நம்மளோட கேம்பெயின் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு செட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டார்ட் டேட் மூலியமா நீங்க செட் பண்ணிக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல்டு லான்ச். அப்போ எந்த டேட்ல இருந்து நம்மளோட கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா ரன் ஆகணும் அப்படின்றத நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். ஸோ allows you to plan and prepare your campaign ahead of time and have it automatically launch at the desired moment. அப்போ நீங்கள் ஸ்டார்ட் டேட் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த டேட் வரும்போது உங்களோட கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா ஷெட்யூல் ஆகிட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். தென் அதுக்கப்புறம் டைம்லி ப்ரொமோஷன்ஸ். ஸோ என்ஷூர் யுவர் ஆட் கோ லைவ் அட் எ ஸ்ட்ராட்டஜிக் டைம் சஜஸ்ட் டியூரிங் ப்ராடக்ட் லான்ச் ஆர் ஸ்பெஷல் ப்ரொமோஷன்ஸ். அப்போது ஸ்பெஷல் ப்ரொமோஷன்ஸு அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் லான்ச் வந்துட்டு பண்ண போகிறீங்க, அப்போது அந்த லான்ச்சுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஷெட்யூல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா டைம்லியில் நம்மளோட கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா சேம் டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லைவுக்கு வந்துட்டு போகிறதுக்காக இந்த ஸ்டார்ட் டேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அந்த நம்ம கேஸ் ஸ்டடியில் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம 3 விதமான ஆட் குரூப்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒரு ஆட் குரூப்பில் மாஸ்டர் இன் கூகுள் ஆட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 விதமான எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட கேம்பெயினில் மாஸ்டர் இன் கூகுள் ஆட்காக கிரியேட் பண்ண கேம்பெயினில் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் டேட் செப்டம்பர் 1 இருந்து வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது செப்டம்பர் 1 நம்ம வந்துட்டு புதுசாக வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கோர்ஸ் அட்மிஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செப்டம்பர் 1 வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ செப்டம்பர் 1 இருந்து உங்களோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொமோஷன்ஸ், அதாவது லிமிடெட் டைம் ஆஃபர். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்துட்டு கொடுக்குறீங்க. அப்போ ஆகஸ்ட் 25 இருந்து வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு லிமிடெட் ஆஃபர் மாதிரி ஏதாவது கொடுக்குறோம். ஸோ ஆகஸ்ட் 25 இருந்து வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆட் வந்துட்டு ரன் ஆகணும் அப்படின்ற கான்செப்ட். ஸோ அந்த இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 25 வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் டேட்டுக்கு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 25 இருந்து ஆட்டோமேட்டிக்காக கேம்பெயின் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எண்ட் டேட். So end date, the date when your ad campaign will stop running. Ads will cease to be shown after this date. ஸோ இங்கே எண்ட் டேட் மூலயமா வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட கேம்பெயின் வந்துட்டு எப்போ வந்துட்டு எண்ட் ஆகணும் அப்படின்றத வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எண்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகாது. ஸோ இதுக்கான பெனிஃபிட் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயினை வந்துட்டு கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். அதே மாதிரி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட். ஸோ கேம்பெயின் கண்ட்ரோல்னா என்ன? ஸோ எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் என்னோட கேம்பெயின் வந்துட்டு ரன் ஆகணும், ஸோ எந்த டேட் வரும்போது என்னோட கேம்பெயின் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டாப் ஆகணும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். தென் அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்துட்டு வந்துட்டு பண்ணிக்க முடியும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுனால. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா ரிமைனிங் டேஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா தேவையில்லாமல் உங்களோட ஆட் வந்துட்டு ரன் ஆகி உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு வேஸ்ட் ஆகாது. ஸோ இப்போ இதுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபார் த மாஸ்டர் இன் கூகுள் ஆட் கோர்ஸுக்கு வித் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வேலிட் அன்டில் அக்டோபர் 15ன்னு வச்சுக்கோங்க. அப்போ அக்டோபர் 15 வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் எண்ட் டேட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் அக்டோபர் 15ன்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா ஃப்ரீ ஒர்க் ஷாப் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் செப்டம்பர் 30. அப்போது செப்டம்பர் 30னா செப்டம்பர் 30க்குள்ளே நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஒர்க் ஷாப் ரிலேட்டடான நம்மளோட கேம்பெயின்ஸ் எல்லாமே ரன் ஆகணும் அப்படின்னா செப்டம்பர் 30 வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எண்ட் டேட் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் வந்துட்டு கேம்பெயின்குள்ளே கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது எந்த இடத்துல இருக்கும், ஸோ அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் லைவாக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் கூகுள் ஆட் டூல் வந்துட்டு லாகின் பண்ணி வச்சுட்டு கேம்பெயின் கோல் சூஸ் பண்ணியாச்சு. கேம்பெயினோட டைப் வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டேன். கேம்பெயின் நேம் கொடுத்துட்டேன். தென் கேம்பெயின் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே நான் வந்துட்டேன். ஸோ கேம்பெயின் செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நெட்வொர்க் செட்டிங்ஸ் இருக்குது, லொக்கேஷன் செட்டிங்ஸ் இருக்குது, லாங்குவேஜ், ஆடியன்ஸ் செக்மெண்ட், ப்ராட்மேட்ச், கீவேர்ட்ஸ். ஸோ இதுக்கு கீழே நீங்கள் மோர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட கேம்பெயின் வந்துட்டு எந்த டேட்டில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகணும், அதே மாதிரி எந்த டேட்டில் வந்துட்டு எண்ட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் டேட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு 31 இருந்து வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட கேம்பெயின் வந்துட்டு ரன் ஆகணும். தென் அதுக்கப்புறம் எண்ட் டேட் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு செலக்ட் டேட் அப்படின்ற ஆப்ஷன் மூலியமா
இந்த கேம்பெயின் வந்துட்டு எந்த டேட் வரைக்கும் ரன் ஆகணும், செப்டம்பர் 30th வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணுறோம். அப்போது இப்போ 31st வந்துட்டு என்னோட ஸ்டார்ட் டேட்டு, எண்ட் டேட் வந்துட்டு என்ன அப்படின்னா 30th செப்டம்பர். அப்போது 31st வந்துட்டு என்னோட கேம்பெயின் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா லைவ்க்கு போயிடும். தென் 30th செப்டம்பரில் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட கேம்பெயின் வந்துட்டு எண்ட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் மூலயமா நீங்கள் உங்களோட கேம்பெயினை வந்துட்டு என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகணும், எந்த டேட்டில் வந்துட்டு எண்ட் ஆகணும். ஸோ ஐ திங்க் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துட்டு இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட query வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சால்வ் பண்ணுறேன். தென் அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா வேறு ஏதாவது நீங்கள் வந்துட்டு அடிஷ்னலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இதில் நீங்கள் இந்த கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த டாபிக் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோவாக நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு நான் பப்ளிஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.